அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தி காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லா 1000க்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன். சிறிய சிறிய துஆக்களும் இருக்கின்றன. அனைத்தையும் அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக, நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் இல்மு திக்ரு பகுதி 11ஆவதாக திக்ரு செய்வதின் சிறப்பு, அதாவது எந்த திக்ரு ஓதினால் எவ்வளவு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றிய திக்ருகளையும் அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களையும் காலை மாலை நாம் அதிகமாக ஓத வேண்டிய திக்ருகளை பற்றியும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய வேலை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் ஒரு ஹதீஸை எத்தி வைத்தால் அதனுடைய நன்மை கியாமத் நாள் வரை கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லீம் இரவில் ஒழு செய்து திக்ரு செய்து கொண்டே உறங்கி பிறகு இரவின் ஏதேனும் ஒரு நேரத்தில் அவர் கண்விழிக்கும் பொழுது அவர் அல்லாஹு தாலாவிடம் இம்மை மறுமையின் நன்மைகளில் எதை கேட்டாலும் அல்லாஹு தாலா அவருக்கு நிச்சயமாக அதை வழங்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். அல்லாஹு தாலா இரவினுடைய கடைசி பகுதியில் அடியானிடம் மிகவும் நெருங்கி விடுகிறான். உமக்கு முடிந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்து கொள்ளவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் இரவில் தான் வழக்கமாக ஓதி வரக்கூடிய ஔராதுகளை அல்லது அவற்றில் சில பகுதிகளை நிறைவு செய்யாமல் தூங்கிவிட்டால் பிறகு அதை மறுநாள் ஃபஜருக்கும் லுஹருக்கும் இடையில் பூர்த்தி செய்துவிட்டால் அவருடைய அமல்களின் ஏட்டில் அந்த அமல் இரவில் செய்ததாகவே எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். 760வது ஹதீஸ். யார் காலையில் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 10 தடவை கூறுகின்றார்களோ அவர்களுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அவர்களுக்கு 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவருடைய 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. அவர்களுக்கு 4 அடிமைகளை உரிமை விட்டதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். மாலை வரை ஷைத்தானை விட்டு அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்னும் மஹரீபுடைய தொழுகை தொழுத பிறகு இந்த கலிமாக்களை கூறுபவர்களுக்கு அவருக்கும் சுபஹ் நேரம் வரை இந்த கொடைகள் அனைத்தும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் இப்னு ஹிப்பான். 761வது ஹதீஸ். யார் காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 தடவை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு கியாமத்துடைய நாளில் அவரை விட சிறந்த அமலை கொண்டுபவர்கள் அவருக்கு சமமாக அவரை விட அதிகமாக ஓதியவரை தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் இந்த சிறப்பு சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி சம்பந்தமாக வந்திருக்கின்றது. நூல் முஸ்லிம். யார் காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 தடவை கூறுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையை விட கூடுதலாக இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். யார் காலையிலும் மாலையிலும்
ரலீனா பில்லாஹி ரப்பம் ஒபில் இஸ்லாமி தீனம் ஒபி முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுகின்றார்களோ அவர்களை கியாமத்துடைய நாளில் பொருந்திக் கொள்வது அல்லாஹ் தஆலாவின் மீது கடமையாக ஆகிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற தான் கேட்டதாக ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அல்லாஹ்வை இரட்சகனாகவும் இஸ்லாமை தீனாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாகவும் ஏற்றுக்கொள்வதை பொருந்திக் கொண்டோம். இதனுடைய பொருளாக இருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பில் இந்த துவாவை காலை மாலை 3 தடவை ஓத வேண்டும் என்று வந்திருக்கின்றது. நூல் அபூதாவூத், முஸ்னத் அஹமது. அந்த துவா ரலீனா பில்லாஹி ரப்பம் ஒபில் இஸ்லாமி தீனம் ஒபி முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 764வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், யார் காலையிலும் மாலையிலும் 10 தடவையும் மாலையில் 10 தடவையும் என் மீது ஸலவாத் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு கியாமத்துடைய நாளில் என்னுடைய சிபாரிசு சென்றடையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஹஸ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பல முறையும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து பல முறையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பல தடவையும் நான் செவியுற்ற ஹதீஸை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவசியம் அறிவியுங்கள் என்றேன். யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி, யா அல்லாஹ், நீயே என்னை படைத்தாய், நீயே எனக்கு நேர்வழி காட்டுகிறாய், நீயே எனக்கு உணவளிக்கின்றாய், நீயே எனக்கு நீர் புகட்டுகின்றாய், யா அல்லாஹ், நீயே என்னை மரணிக்கச் செய்கின்றாய், நீயே எனக்கு உயிர் கொடுப்பாய் என்று ஓதி அல்லாஹ் தாலாவிடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு உறுதியாக அதை கொடுப்பான் என்று கூறுகிறார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் 7 தடவை இந்த கலிமாக்களை கொண்டு துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எந்த வஸ்துவை அல்லாஹ் தாலாவிடம் கேட்டார்களோ அதை அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வழங்கி வந்துள்ளான். நூல் தப்ரானி. 766வது ஹதீஸ். யார் காலையில் அல்லாஹும்ம மா அஸ்பஹ்னி மின் நிஅமத்தின் பமின்க வஹதக லா ஷரீக லக பலக்கல் ஹம்து வலக ஷுக்ரு, யா அல்லாஹ், எந்த நியாமத்துக்கள் எனக்கோ என்னுடைய மற்ற படைப்பினங்களுக்கோ இன்று காலைகளில் கிடைத்திருக்கின்றதோ அவை தனித்தனியான உன்புறத்திலிருந்தே கிடைத்தவை. உனக்கு யாரும் இணை கிடையாது. உனக்கு எல்லா புகழ்களும் உரியது, உனக்கே எல்லா நன்றிகளும் உரியது என்று யார் துவா செய்கின்றார்களோ அவர் அன்றைய பகலின் அனைத்து நியாமத்துக்களையும் நன்றியையும் நிறைவேற்றிவிட்டார். யார் மாலையில் இந்த துவாவை ஓதுகின்றார்களோ அவர் அந்த இரவினுடைய அனைத்து நியாமத்துக்களையும் நன்றிகளையும் நிறைவேற்றிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த துவா அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமதி பமின்க பஹதக லா ஷரீக லக பலக்கல் ஹம்து வலக ஷுக்ரு. யார் காலையிலோ மாலையிலோ அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹத்து உஸ்ஹிது வ உஷ்ஹித ஹமலத அர்சிக வ மலாஇகதிக வ ஜமீஅ ஹல்கிக இன்னக அந்தல்லாஹு லா இலாஹா இல்லா அன்த வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக, யா அல்லாஹ், நீயே அல்லாஹ், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. திட்டமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய அடியாராகவும் உன்னுடைய தூதராகவும் இருக்கின்றார்கள் என்பதற்காக உன்னை சாட்சியாக்கிய நிலையிலும் உன்னுடைய அர்சை சுமப்பவர்களையும் உன் மலக்குமார்களையும் உன்னுடைய எல்லா படைப்பிடங்களையும் சாட்சியாக்கிய நிலையிலும் நான் காலையில் ஆகிவிட்டேன் என்று ஒரு தடவை கூறுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 1/4 பகுதியை நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்து விடுகின்றான். யார் 2 தடவை இந்த துவாவை ஓதுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு பாதி பகுதியை நரகத்திலிருந்து விடுதலை அளித்து விடுகிறான். யார் 3 தடவை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 3/4 பகுதி நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. யார் 4 முறை இந்த துவாவை ஓதுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவரை முழுவதுமாக நரக நெருப்பிலிருந்து விடுதலை கொடுத்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்ததாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூதாவூத். 768வது ஹதீஸ். என்னுடைய உபதேசத்தை கவனமாக கேட்டுக்கொள்ளும் நீர்
காலையிலும் மாலையிலும் யா ஹய்யூ யா ஹய்யும் பிரஹமதிக அஸ்தகீஸ் என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, வானும் பூமி இன்னும் அனைத்து படைப்புகளையும் நிலைநாட்டுபவனே, நான் உன்னுடைய ரஹமத்தின் பொருட்டால் கேட்கின்றேன், என் எல்லா காரியங்களையும் நேர்படுத்துவாயாக. ஆமீன். கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை எனது நப்சிடம் ஒப்படைத்து விடாதே என்ற துவாவை ஓதி வரவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கூறினார்கள் என ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நேற்றைய இரவு எனக்கு தேள் கொட்டிவிட்டதால் மிகுந்த சிரமப்பட்டேன் என்று கூறினார். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹு தாலாவுடைய அனைத்து பலனளிக்கக்கூடிய குணமளிக்கக்கூடிய களிமாக்களுடைய பொருட்டால் அவனது எல்லா படைப்புகளின் தீங்கை விட்டு பாதுகாவல் தெரிகிறேன் என்ற இந்த துவாவை மாலை நேரத்தில் நீர் ஓதியிருந்தால் உமக்கு தேல் இடையூறு இழைத்திருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். காலையிலும் மாலையிலும் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துவாவை ஓதி வர வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய கலிமாக்கள் என்பதன் பொருள் சங்கை பொருந்திய குர்ஆன் ஆகும் என்று உலமாக்கள் சிலர் கூறுகின்றார்கள். ஆகவே தினந்தோறும் குர்ஆனையும் காலை மாலை சிறிது நேரமாவது ஓதுவதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அனுதினமும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 770வது ஹதீஸ். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று யார் மாலை நேரம் 3 தடவை ஓதுகிறார்களோ அந்த இரவில் அவருக்கு எந்த விஷமும் தீங்கு செய்யாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஸரத் சுஹைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய வீட்டினர்கள் இந்த துவாவை மனனம் செய்திருந்தார்கள். இன்னும் தினந்தோறும் இரவில் இதை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஒரு இரவில் ஒரு பெண் குழந்தையை விஷப்பிராணி தீண்டிவிட்டது. அந்த குழந்தைக்கு அதன் வலி கொஞ்சமும் தெரியவில்லை. சுஹானல்லாஹ். நூல் திர்மிதி. 771வது ஹதீஸ். ஹஸரத் மஹில் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், யார் காலையில் அவுது பில்லாஹி சமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று 3 தடவை ஓதுகின்றார்களோ, சூரா ஹஸருடைய கடைசி 3 ஆயத்துக்களையும் ஓதிக்கொள்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அவருக்காக 70,000 மலக்குகளை நிர்ணயிக்கின்றான். அவர் மாலை வரை அவரின் மீது ரஹமத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றார். அன்றைய தினம் அவர் மரணமாகிவிட்டால் அவர் ஷஹீதாக மரணிப்பார். சுப்ஹானல்லாஹ். யார் மாலையில் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குமார்களை நிர்ணயிப்பான். அவர்கள் காலை வரை அவர் மீது ரஹமத்தை பொழிந்து கொண்டே இருப்பார்கள். அன்றைய இரவு அவர் மரணித்துவிட்டால் ஷஹீதாக மரணிப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. 772வது ஹதீஸ். பிஸ்மில்லாஹில்லதி லா யலூரு மஅஸ்மிஹி ஸைஉம் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். யார் இந்த துவாவை, யாருடைய பெயரோடு வானம் பூமியில் எந்த பொருளும் இடையூறு அளிக்காதோ அத்தகைய அல்லாஹுடைய பெயரால் நாங்கள் காலையோ மாலையோ பெற்றுக்கொண்டோம், அவன் அனைத்தையும் செவியூறுபவன் அறிந்தவன் என்ற துவாவை 3 தடவைகள் ஓதுகின்றார்களோ, காலையிலிருந்து மாலை வரையும் அவ்வாறே மாலையில் ஓதினால், காலையில் யார் 3 முறை ஓதுகிறார்களோ மாலை வரையும் திடீரென்று வரும் எந்த தீங்கும் அவரை தீண்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. யார் காலையிலும் மாலையிலும் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கின்றான், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், அவனே மஹத்தான அர்ஷின் அதிபதியாக இருக்கின்றான் என்று 7 தடவை உண்மையான உள்ளத்தோடு ஓதுகின்றார்களோ அல்லது நம்பிக்கை என்று கூறுகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு இம்மை மறுமையின் எல்லா கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பு தருகின்றான். சுப்ஹானல்லாஹ் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். 774வது ஹதீஸ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரதி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி அல்லாஹும்ம துர் அவுராதி வ ஆமின் ரௌஆதி அல்லாஹும்ம ஹ்ஃபல்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி
வஅன் யமீனி வஅன் சிமாலி வமின் ஃபௌகி வஅஊது பிஅஸமதிக அன் அக்தால மின் தஹ்தி. யா அல்லாஹ், நான் உன்னிடம் இம்மையிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை கேட்கின்றேன். ஆமீன். யா அல்லாஹ், நான் உன்னிடம் மன்னிப்பை கேட்கின்றேன். ஆமீன். யா அல்லாஹ், எனது தீன், எனது துன்யா, எனது குடும்பம், எனது பொருள் ஆகியவற்றின் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் நான் கேட்கின்றேன். ஆமீன். யா அல்லாஹ், எனது குறைகளை மறைத்து விடுவாயாக. என்னை பயமுறுத்தும் விஷயங்களை விட்டு என்னை நிம்மதியையும் நசீபாக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எனக்கு முன்பகுதியிலிருந்தும் என்னுடைய பின்பகுதியிலிருந்தும் எனக்கு வலதுபுறத்திலிருந்தும் எனது இடதுபுறத்திலிருந்தும் எனக்கு மேலிருந்தும் பாதுகாப்பு தருவாயாக. ஆமீன். நான் கீழ்ப்புறத்திலிருந்து திடீரென்று அழிந்து விடுவதை விட்டு உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை எப்போதும் விடாமல் ஓதி வந்தார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். 775வது ஹதீஸ். சய்யிதுல் இஸ்திக்ஃபார், மன்னிப்பு கேட்பதற்கு அனைத்தையும் விட மிகச் சிறந்த வழி இதுதான். அந்த துவா: அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹதிக வ வஹதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பினிஅமதிக அலையா வ அபூஉ பினிஅமதி ஃபக்ஃபிர்லி இன்னஹு லா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த. இந்த துஆவுடைய பொருள்: யா அல்லாஹ், நீயே என்னுடைய இறைவன், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை. என்னால் முடிந்த அளவு உன்னிடம் செய்திருந்த உடன்படிக்கை வாக்குறுதியின் மீது இருக்கின்றேன். நான் செய்த தீய காரியத்தை விட்டு உன்னிடம் காவல் தேடுகிறேன். நீ எனக்கு செய்த நியாமத்துக்களை ஒப்புக்கொள்கின்றேன். என்னுடைய பாவங்களையும் நான் ஒப்புக்கொள்கின்றேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. ஏனென்றால் உன்னையன்றி யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஒருவர் மன உறுதியோடும் பகலில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஓதி அன்றைய தினம் மாலைக்குள் அவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவர் சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ். அவ்வாறே இந்த கலிமாக்களை ஒருவர் மன உறுதியோடு மாலையில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஓதி சுபஹுக்குள் அவரோடு மரணம் ஏற்பட்டுவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக சத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி. 776வது ஹதீஸ். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒருவர் காலை நேரத்தில் சூரா ரூமில் உள்ள ஃபசுபஹானல்லாஹி ஹீன தும்சூன வஹீன துஸ்பிஹூன வலஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி வ அஸியௌ வஹீன துல்ஹிரூன் என்பதிலிருந்து வகதாலிக துஹ்ரிசூன் என்பது வரை ஓதுகின்றார்களோ அவர் அன்றைய பகலின் வழக்கமாகவும் வழக்கமின்றியும் உள்ள அவருக்கு விடுபட்ட அமல்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றார். யார் மாலையில் இந்த ஆயத்தை ஓதுகின்றார்களோ அவர் இரவில் விடுபட்ட அமல்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியிருக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். இந்த ஆயத்தின் பொருள்: ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்கள் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து கொண்டிருங்கள். வானங்களிலும் பூமியிலும் இரவிலும் பகலிலும் அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியன. ஆகவே நீங்களும் அவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருங்கள். அவனே இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளிப்படுத்துகின்றான். அவனே உயிருள்ளவற்றிலிருந்து மரணித்தவற்றை வெளிப்படுத்துகின்றான். அவனே இறந்த பூமிகளையும் செழிப்பாக்குகின்றான். இவ்வாறே மரணித்த பிறகு மறுமையில் நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள். இந்த ஆயத்துக்கள் 30வது சூறாவின் 17, 18, 19 ஆகிய வசனங்கள் ஆகும். 777வது ஹதீஸ். ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரல் மௌலிசி வ ஹைரல் மஹ்ரசி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. யா அல்லாஹ்,
நான் வீட்டிற்குள் நுழைவது மேலும் வீட்டிலிருந்து வெளியேறுவதின் நலவை உன்னிடம் வேண்டுகின்றேன். அதாவது நான் வீட்டில் நுழைவதையும் வெளியேறுவதையும் எனக்காக நன்மைக்கு காரணமாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹு தாலாவுடைய பெயருடனே நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்தோம். அல்லாஹு தாலாவுடைய பெயரோடு வீட்டிலிருந்து வெளியேறினோம். எங்கள் இரட்சகனான இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் என்ற துஆவை ஓதிய பின் தன் வீட்டாருக்கு சலாம் கூற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள் என அபு மாலிக் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபு தாவூத். 778வது ஹதீஸ். ஒருவர் தம் வீட்டிற்குள் நுழையும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அல்லாஹு தாலாவை திக்ர் செய்தால், இங்கே உங்களுக்கு இரவு தங்குவதற்கு இடமில்லை, இரவு உணவும் இல்லை என்று ஷைத்தான் தன் தோழர்களிடம் கூறுகிறான். ஆனால் அவர் நுழையும் போது அல்லாஹு தாலாவை திக்ர் செய்யவில்லை என்றால், இங்கே உங்களுக்கு இரவு தங்குவதற்கு இடம் கிடைத்துவிட்டது என்று தன் தோழர்களிடம் ஷைத்தான் கூறுகிறான். சாப்பிடும் நேரத்தில் அல்லாஹு தாலாவை திக்ர் செய்யவில்லை என்றால், இங்கே உங்களுக்கு இரவு தங்க இடம் கிடைத்துவிட்டது, இரவு சாப்பாடும் கிடைத்துவிட்டது என்று ஷைத்தான் தன் தோழர்களிடம் கூறுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டை விட்டு எப்பொழுது புறப்பட்டாலும் வானத்தின் பக்கம் தங்களது பார்வையை உயர்த்தியதாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அலில்ல அவு உலல்ல அவு அசில்ல அவு உசல்ல அவு அலுலிம அவு உலுலம அவு அஜ்ஹல அவு யுஜ்ஹல அலையா. யா அல்லாஹ், நான் வழி தவறுவதை விட்டு வழி தவற வைக்கப்படுவதை விட்டும், அல்லது நான் நேரிய வழியிலிருந்து சருகுவதை விட்டும், அல்லது சருக வைக்கப்படுவதை விட்டும், அல்லது நான் அநியாயம் செய்பவனாக இருப்பதை விட்டும், அல்லது நான் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும், அல்லது நான் அறிவீனமாக நடந்து கொள்வதை விட்டும், அல்லது என்னுடன் அறிவீனமாக நடந்து கொள்ளப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துஆ செய்வார்கள். நூல் அபு தாவூத். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பல துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்ததையும் மற்றும் துஆக்களால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன தஸ்பீஹாத்துகள் ஓத வேண்டும் என்பதை பற்றி விவரமாக பார்த்தோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பகுதி 12வதில் பார்க்கலாம். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருள்வானாக. ஆமீன். மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவை தந்தருள்வானாக. ஆமீன். நம்முடைய அனைத்து துஆக்களுக்கும் ஆமீன் சொன்ன அனைவருக்கும் அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். கற்றதை மற்றவருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், தங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.